முதுநிலை மருத்துவ படிப்புகளில் வசிப்பிடத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சண்டிகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் கடந்த 2019ஆம் ஆண்டு வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு விசாரணை ரிஷிகேஷ், சுதான்ஷு, SVN பாட்டீல் கொண்ட அமர்வு முன்பு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தீர்ப்பளித்திருக்கிறது. இதில் இந்தியாவில் ஒரு குடிமகனாக எங்கு வேண்டுமானாலும் வசிக்கவும் கல்வி பயிலவும் உரிமை உள்ளது என்று கூறிய நீதிபதிகள், இளநிலை படிப்பில் குறிப்பிட்ட அளவில் அந்த மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம், ஆனால் முதுநிலை மருத்துவ படிப்பில் வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிப்பது அடிப்படை உரிமையை பறிப்பது ஆகும் எனவும் அரசமைப்பு சட்டப்பிரிவு 14ற்கு எதிரானது என்றும் தெரிவித்தனர். மாநில ஒதுக்கீட்டில் வரும் முதுநிலை மருத்துவ இடங்களை நீட் தேர்வு தேர்ச்சி கொண்டே நிரப்ப வேண்டும் என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள், முன்னதாக செய்யப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கு இந்த தீர்ப்பு பொருந்தாது என்றும் உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தென் மாநிலங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. மருத்துவ பட்ட மேற்படிப்பில் வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் தமிழகத்தில் 1200க்கும் அதிகமான இடங்கள் பறிபோகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். இந்த தீர்ப்பு எதனால் நமக்கு எதிர்ப்பாக இருக்கிறது? இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அதனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழ்நாட்டில் பிறந்த 50% இடஒதுக்கீட்டில் மாணவர்கள் ஏற்கனவே பெரிய அளவிலான பலன் பெற்று வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு முதுநிலை பட்டப்படிப்புகள், குறிப்பாக MD, MS, MDS, DM, MCH போன்ற படிப்புகளுக்கான சேர்க்கை இங்கே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதுல நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2294 இடங்கள் இருக்கிறது. ஒரு 50% இடஒதுக்கீடு என்கின்ற வகையில் ஆண்டுதோறும் 1707 முதுநிலை மாணவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பயில்வதற்குரிய அந்த வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு வந்திருக்கிற இந்த தீர்ப்பின் மூலம் இந்த 1607 மாணவர்களும் தமிழ்நாட்டில் படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்கின்ற அபாயம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது மட்டுமல்லாது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கின்ற வகையில் அவர்களுக்கான அந்த பாதிப்பும் வரவிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு பெரிய அளவிலான ஆபத்தும் எதிர்காலத்தில் வரவிருக்கிறது. முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசுதான் முழுமையாக செலவு செய்து இந்த மாணவர்களை உருவாக்குகிறது. ஆனால் இவர்களில் ஏற்கனவே இருக்கிற இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் 50% என்பது இப்பொழுது முழுமையாக 100%ம் ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உடனடியாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்வதற்கு இன்றைக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய துறையின் அலுவலர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு ஏற்கனவே சேர்க்கை 2 ரவுண்ட் முடிந்துவிட்டது. 2 சுற்றுகள் முடிவுற்று 3வது சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் பயிலவும் தொடங்கிவிட்டார்கள். இந்த ஆண்டு அவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது. இதே மாதிரிதான் 2020ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு ஒன்றிய அரசின் சார்பில் 100%ம் அவர்கள் அந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒதுக்கினார்கள். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் தீர்ப்பு என்பது பெருமதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களின் மூலம் 2022இல் சமூக நீதி நிலைநாட்டப்படுகிற வகையில் இடஒதுக்கீட்டிற்கு இருந்த ஆபத்து நீக்கப்படுகிற வகையில் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் 50% தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. அந்த வகையில் இந்த முதுநிலை மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கும் நம்முடைய அந்த உரிமை பறிபோகாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படவிருக்கிறது. முதுநிலைக்கான செலவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மற்ற விஷயங்கள் எல்லாமே NMC வரக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் யார் நிவர்த்தி பண்றா சார்? அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் முழுக்க மாநில அரசு தான். அதாவது UG என்று வருகிற போதுதான் ஒன்றிய அரசும் மாநில அரசும் இந்த ஷேரிங் இருக்கு. அதாவது 60-40 அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு தடவை UGக்குன்னு கல்லூரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த முதுநிலை பட்டப்படிப்புங்கிறது மாநில அரசு தான் அதுக்கு அதாவது எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுதோ அந்த இடத்துக்கு தேவையான அந்த வசதிகளை ஏற்படுத்துவது என்பது முழுமையா மாநில அரசின் செலவை பொறுத்து. அந்த வகையில் மாநில அரசு செலவு செய்து ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் அந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அனுப்புவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது.
அதை மீண்டும் நிலைநிறுத்துவதற்குரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளவிருக்கிறது. விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ்.